வணக்கம். திரையரங்கம் சர்வம் மாயா. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அகில் சத்யன். பிரபல இயக்குனரான சத்யன் அந்திக்காடின் மகன் இவர். இந்த திரைப்படத்தின் கதையை அகில் சத்யனே எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் இவர்தான். இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்திருப்பவர் நிவின் பாலி. அவர் பிரபேந்து என்ற கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே ஒரு இசைக்குழு, அவங்க ஒரு இசை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த இசை நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு யூகே டூர் அப்படின்றக்குல யுனைடெட் கிங்டம், லண்டன், இங்கிலாந்துக்கு ஒரு டூர் போய் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு, ஏற்கனவே விமானத்துக்கு டிக்கெட் எடுத்து அப்படின்ற மாதிரி பிளான் போட்டதில் ஒரே ஒரு டிக்கெட்டு மட்டும் ஓகே ஆகலை. அந்த ஒரு டிக்கெட்டு என்ன, யாருடைய டிக்கெட்டு அப்படின்னு பார்த்தா பிரபேந்துனுடைய டிக்கெட் தான். பிரபேந்து ஒரு இசைக்கலைஞன், கிட்டாரிஸ்ட். அதனால் அவங்க திரும்பி வர்றது வர சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையினுடைய வீட்டுக்கு அங்கே வந்தாச்சு. தந்தை இருக்கார், தாத்தா இருக்கார், தன்னுடைய அண்ணன் இருக்கார். பிரபேந்துக்கு ரிலேஷனாக இருக்கக்கூடிய அஜு வர்கீஸ், அவர் இது மாதிரி பூஜைகள் இதெல்லாம் பண்ணக்கூடியவர். அஜு வர்கீஸ் அவருடைய கதாபாத்திரம் பேர் ரூபேஷ். ரூபேஷ் என்ன சொல்லுவாப்புல, கொஞ்ச நாள் என் கூட இரு, கூட மாட எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் பூஜை பண்ணக்கூடிய இடங்களுக்கெல்லாம் இவரை கூப்பிட்டு போய் பிரபேந்துவும் கூட போகல. நிவின் பாலி போய் பூஜையெல்லாம் பண்ணி சில நேரத்தில் அவர் வர முடியாத நிலை கூட உண்டாயிடும் ரூபேஷுக்கு. அப்படி படுத்த படுக்கையாக ரூபேஷ் கடந்து அப்படின்னு வரும்போது ரூபேஷுக்கு பதிலாக போய் அந்த பூஜைகளை எல்லாம் செய்கிறது நிவின் பாலி தான். இதுக்கு மத்தியில் ஒரு கதாபாத்திரத்தை நமக்கு காமிப்பாங்க. இடுக்கி மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் அப்படி இருக்கக்கூடிய மாயா அப்படின்ற ஒரு இளம்பெண். அது அவங்க அப்பா வினீத், அம்மா மேதில் தேவிகா. அவங்க 2 பேர்கிட்டையும் அந்த பொண்ணு சொல்லும், நான் அது மாதிரி பெங்களூரில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரை மனப்பூர்வமாக மனசுக்குள்ளே விரும்பினேன். ஆனால் நான் விரும்புகிறது அவருக்கு தெரியாது. அவரை இங்கே நம்ம ஊருக்கு நான் வர சொல்லியிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் என் கூட வாங்க, அவரை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு. நீ விரும்புகிறத அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்லை, நான் விரும்புகிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லலை. அவரை பொதுவாக எங்கள் ஊருக்கு வாங்கன்னு தான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை நம்ம போய் வரவேற்போன்ற மாதிரி சொல்லிட்டு காரில் போயிட்டுருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்தாச்சுன்னா அவர் வரலன்ற மாதிரி தகவல் வரும். அவர் சில நேரத்தில் இப்படி தான் மனசு மாறி மாறி நடப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவ அப்படியே வருத்தப்படுவா. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி மறுபடியும் ஃபோன் வரும். பரபரப்பாகி போய் என்ன வரேன்னு சொல்லி சொல்கிறாரா அப்படின்னு, இருங்க ஒரு நிமிஷம் நான் அந்த வெளியே பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கார் கதவை திறந்து அந்த பொண்ணு வெளியே போகும். அப்போ ஒரு விபத்து நடந்து அவள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மூளை பாதிப்பு அடைந்து மரணத்தை அடைந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இப்போ பிரபேந்து கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, நிவின் பாலி, அவர் பூஜை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்ற அந்த விஷயம் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும்போது கிட்டார் எடுத்துகிட்டு போய் பாடல் ஒளிப்பதிவு அப்படின்றதெல்லாம் அப்பப்போ அதுக்கும் போய்கிட்டு இருப்பார். அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் உட்காந்து கிட்டாரை வச்சுக்கிட்டு பயிற்சி பெற்றுக்கிட்டு அப்படி இப்படி இருக்கும்போது ஒரு இளம் பெண் அந்த வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்து அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கு பிறகு அந்த இளம்பெண் படம் ஃபுல்லாகவே வருவாள். அந்த இளம்பெண் யார்? அந்த இளம்பெண் தன்னை பேர் எதுவும் சொல்லி அப்படின்ற மாதிரி வராது. அவளுக்கு டெலியூஷன் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தை இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி டெலூலு அப்படின்னு பேர் வச்சு டெலூலுன்னு தான் நிவின் பாலி அவளை பார்த்து கூப்பிடுவார். அந்த பொண்ணு எப்படின்னா நிவின் பாலிக்கு மட்டும்தான் தெரியவா, மற்றவங்க யாருக்கும் தெரிய மாட்டா. ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போய் அப்படின்னும்போது நிவின் பாலி பல தடவை வாசித்து அப்படின்றதெல்லாம் ஆகி அந்த அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவருக்கு அதில் திருப்தி இருக்காது. இந்த பொண்ணு இப்படி வாசி அப்படி வாசி அப்படி இப்படிலாம் சொல்லி அது நிவின் பாலிக்கு மட்டும்தான் கேட்கும், மற்றவங்களுக்கு யாருக்குமே கேட்காது. நிவின் பாலி வாசித்து அவருக்கு அதில் பெரிய பேர் கிடச்சி அருமையான கிட்டாரிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டி அப்படின்ற மாதிரிலாம் வரும். அதுக்கு பிறகு படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகளில் நிவின் பாலி கூட அந்த பொண்ணு வர்றது, அந்த பொண்ணு பேசுகிறது, அந்த பொண்ணு கூட நிவின் பாலி பேசுகிறது. மற்றவங்களுக்கு நிவின் பாலி மட்டும்தான் தெரியும், நிவின் பாலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு தெரியாது. அந்த பொண்ணுக்கு இவர் பதில் சொல்லுவார், சரி வா நம்ம போகலாம், உட்காரு அங்கேயே நில்லு அப்படின்ற பேட்டர்னில் பேசும்போது அவங்களாம் வினோதமாக பார்ப்பாங்க. என்ன அது யாருமே இல்லை, இவன் மட்டும் ஏதோ தனியாக பேசிக்கிட்டு இருக்கான் லூஸ் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. படம் ஃபுல்லாகவே முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படி இப்படின்ற எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிகிட்டே வரும். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிக்கு கொஞ்சம் முன்னாடி பழைய ஞாபகங்கள் இதெல்லாம் அந்த விபத்தில் இறந்தது அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி தன்னுடைய பெயர் மாயா மேத்யூ அப்படின்ற அந்த பேரை சொல்லிவிட்டு இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேயிலை செடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய குட்டிக்கானம்
அந்த பகுதி தான் எங்கள் ஊர், எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் அவள் சொல்லியிருப்பாள். இதுக்கடையில் ஒரு இசை நிகழ்ச்சி அப்படின்னு போகும்போது அங்கே ஒரு இளம்பெண் நிவின் பாலிக்கு அறிமுகமாகி அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு நெருக்கமான உறவு உண்டாகி அப்படின்னு வரும்போது அதை வந்து ஏற்கனவே டெலூலி அப்படின்ற பேரில் வந்து அழைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இளம்பெண் இருக்குல்ல, அந்த இளம்பெண்ணால் அதை ஜீரணிக்க முடியாமல் போய் காரில் வந்து ஒரு இடத்துல பயணமாகி அப்படி வரும்போது ஐ லவ் யூ, நான் உன்னை விரும்புகிறேன், காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிவின் பாலிகிட்ட சொல்லி, நிவின் பாலி அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் தவித்து, அதுக்கு பிறகு பல இடங்களில் கோஸ்ட்டுன்னு சொல்லும்போது அவள் கோஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாள். கோஸ்ட் கிடையாது, நான் கோஸ்ட்டே கிடையாது அப்படின்லாம் சொன்னான். அந்த காரிலேருந்து இறங்கி அப்படியே 2 பேரும் ஒருவரை ஒருவர் இறுக அணைத்து கொண்டு அப்படின்னு இருக்குல்ல, அப்படியே அந்த காட்சியில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான காட்சி. அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த பிறகு அப்படியே அந்த பொண்ணு அப்படியே டிசப்பேர் ஆகி அப்படியே போயிடுவாள். அதுக்கடுத்து பிரபேந்து கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நிவின் பாலி அந்த ஊருக்கே போய் தேயிலை செடிகள்லாம் தாண்டி போய் அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அம்மாவை சந்தித்து மாயா அப்படின்ற அவங்க மகளை பற்றி சொல்லி அப்படின்னு வரும்போது அவங்க கேட்பாங்க, அந்த மாயா மனப்பூர்வமாக விரும்பின மனிதன் நீங்கள் தானா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு நிவின் பாலி பதில் சொல்லுவார். அதுக்கு பிறகு பெங்களூரில் ஒரு இசை நிகழ்ச்சி, அந்த இசை நிகழ்ச்சியில் அந்த மாயாவை மனதில் நினைத்து கொண்டே நிவின் பாலி கிட்டாரை இசைத்து கொண்டிருப்பார். சற்று தூரத்தில் அந்த இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பிரீத்தி முகுந்தன் தன்னுடைய இசை திறமையை காட்டி கொண்டிருப்பார். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைந்து விடுகிறது. பிரபேந்து கதாபாத்திரத்தில் நிவின் பாலி மிகவும் இயல்பாக படத்தில் நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக நிவின் பாலி பொருந்தி இருக்கிறார். ரியா ஷிபு இவர்தான் மாயா மேத்யூ கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அழகான நடிகை, அருமையாக நடித்திருக்கிறார். ஒரு தேவதையாகவே படம் முழுக்க இவர் வருகிறார். ரூபேஷ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அஜு வர்கீஸ் தன்னுடைய தனித்துவ நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். நிவின் பாலியின் தாத்தாவாக வருபவர் அனுபவ நடிகரான ஜனார்தனன். படத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய பிரீத்தி முகுந்தன் தன்னுடைய சிறப்பான நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மாயாவின் தந்தையாக வினீத் நடித்திருக்கிறார். சில காட்சிகளே வந்தாலும் அவருடைய அனுபவ நடிப்பை நம்மால் பார்த்து ரசிக்க முடிகிறது. மாயாவின் தாயாக வரக்கூடிய மேத்தில் தேவிகா தன்னுடைய சிறப்பான நடிப்பை தான் வரக்கூடிய காட்சிகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் டாக்டர் ரஃபேல் என்ற கௌரவ கதாபாத்திரத்தில் வருகிறார். கண் சிமிட்டுவதில் பெயர் பெற்ற பிரியா பிரகாஷ் வாரியர் ஒரே ஒரு காட்சியில் வந்து நம்முடைய இதயங்களில் இடத்தை பிடிக்கிறார். பிரபேந்துவின் தந்தையாக நடித்திருப்பவர் பிரபல எழுத்தாளரான ரகுநாத் பலேரி. ஷரண் வேலாயுதன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன். அகில் சத்யன், ருத்தின் ராதாகிருஷ்ணன் இவர்கள் இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்திற்கு பட தொகுப்பாளர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். கவித்துவத்தன்மை கொண்ட ஒரு மாறுபட்ட கதையை மையமாக வைத்து மிகவும் சிறப்பாக அகில் சத்யன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். பொயட்டிக் நேச்சர் கொண்ட ஒரு அருமையான மலையாள திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று மனதில் ஆசைப்படுபவர்கள் சர்வம் மாயா என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை கட்டாயம் பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படம் நிச்சயமாக பிடிக்கும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.